கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த ஜெப நேரத்தில் உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபமே ஜெயம் என்கிற இந்த ப்ரேயர் செஷன், இந்த ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிக்க நம் கூடி வருவது கர்த்தருடைய பெரிய கிருபை. கடவுள் நம்மளை ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. இதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சபை, உங்களுடைய ஊழியர்கள் எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. நாம் ஜெபம் பண்ணி இந்த இரவு லைவை ஆரம்பிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. செய்த ஜெபம் பண்ணி பிதாவை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எல்லாரும் எங்களெல்லாம் ஒரு மனமாக கூடி வந்து உண்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தாவே, இந்த நல்ல நாளை நாங்கள் நல்லபடியாக சபைக்கு போய் உண்மை ஆராதிச்சு உங்களுடைய வார்த்தைகளை கேட்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உங்களெல்லாம் பலப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஜெப வேலையை நீர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சரி சொல்லுவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம். உள்ளங்கணும் சொல்லு சத்தமா, இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும்போது உண்மையாகவே ஜெயம் உண்டாகுது, பதில் உண்டாகுது. இன்னைக்கு அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை. இதில் நாம் நம்முடைய சபைகளுக்கு சென்றிருப்போம், ஆராதித்திருப்போம். இந்த இரவு தூங்குவதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தூங்கும்போது உண்மையாகவே இது ரொம்ப ஆசீர்வாதமான இரவாக இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளையிலிருந்து ஒரு புது வாரத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வேலைகளை செய்ய போகிறோம். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நம்மளுடைய ஊழியர்களை செய்யணும், மற்ற காரியங்களை வேலைகளை செய்யணும். எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு மேலல் வேணும். இந்த மேலல் எப்படி வருகிறது என்றால் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அதில் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். என்ன அற்புதமான வார்த்தை இல்லை? அப்போ இந்த நேரத்தில் நம்ம வேறு எதை வேணால் பார்க்கலாம். யூடியூப்பில் ஆயிரக்கணக்கில் இருக்கிற விஷயங்கள் எதோ பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இதை பார்ப்பதற்கு நீங்கள் சூஸ் பண்ணி தெரிந்தெடுத்து எங்களோட கூட ஜெபிக்கிறீர்கள் என்றால் உண்மையாகவே சொல்லுகிறேன், கர்த்தரே உங்களை ஜெபிக்க வைக்கிறார். எங்களுக்கும் 1000 வேலை இருக்குது பண்ணியிருக்கலாம், உங்களுக்கும் 1000 வேலை இருக்குது பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னா இந்த ஜெபமே ஜெயம் என்கிற இந்த ஜெப நேரம் இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ப்ரேயர் செஷன், இந்த ப்ரேயர் டைம், இந்த ப்ரேயர், இந்த ஜெபம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. கர்த்தரே இதுக்கு பேரை கொடுத்தார், ஜெபமே ஜெயம். ஆகவே இதை தொடர்ந்து இரவு லைவ் 10 மணிக்கு லைவ் பண்ணுறோம், காலையில் 6:30 மணிக்கு இதை லைவ் பண்ணுறோம். இதை நீங்கள் பயன்படுத்துங்க, சேர்ந்து ஜெபிங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நெகேமியா சொல்கிறாரு, பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியர்களாகி நாம் எழுந்து கட்டுவோம். கைக்கூடி வர பண்ணுகிற கடவுள் நம்முடைய கடவுள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் நான் ரொம்ப உற்சாகம் அடைகிற வார்த்தைகள் இதெல்லாம் படிக்கும்போது நிறைய சோர்வுகளுக்குள்ளே நான் போகிறேன். ஆனால் வார்த்தை பலப்படுத்தி தைரியத்தை தரும்போது அந்த தைரியம் எந்த மனுஷனும் தர முடியாது. ஊழியத்தில், குடும்பத்தில், பிள்ளைகள், நிறைய காரியங்கள் எல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும்னு பிரசங்கம் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் இதை எதோ பேசி அப்போ இது மாதிரி நேரத்துலலாம் ஒன்றே ஒன்று தான், கடவுளுடைய வார்த்தை தருகிற தைரியம், கடவுளுடைய வார்த்தை தருகிற ஆறுதல், கர்த்தருடைய வார்த்தை தருகிற அந்த ஒரு சமாதானம். இதனால் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைக்கூடி வரப்படுவார். அவருடைய ஊழியர்களாகி நீங்கள் எழுந்து கட்டுவீங்க. இந்த வசனத்தை ஒரு தடவை படிப்போம். படித்துட்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணப்போம். திருப்போம். நெகேமியா 2ஆம் அதிகாரம். நீங்கள் உங்களுடைய வேதத்தை திருப்பி வாசிக்கலாம். நெகேமியா 2:20. பரலோகத்தின் தேவனானவர் செய்து பிடிப்போமா? பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்படுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். சொல்லுங்க, எழுந்து கட்டுவோம். எழுந்து கட்டுவோம். நம்முடைய வேலை
கர்த்தரை நம்பி செபித்து ஆமென் அவர் காரியத்தை கைக்கூடி வரப்படணும்னு அவரை நோக்கி பார்த்து மன்றாடும் போது, ஆமென் நேற்று நான் சொன்னது போல பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கு கவலைப்படாமல் எஸ் விசுவாசத்தோடு நம்முடைய ஜெபங்களை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கும் போது கர்த்தர் பதில் தருகிற தேவனா. ஆமென் ஆகவே சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா, கர்த்தர் காரியங்களை கைக்கூடி வரப்படுவார். ஆமென் திருமணமாக வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா, உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல பையனையோ பொண்ணையோ தேடி கொண்டிருக்கிறீர்களா, நிச்சயம் நடக்கும், கைக்கூடி வரப்படுவார். ஆமென் இப்பொழுது ஜெபம் செய்யும்போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது, பிள்ளை பெற வேண்டும் என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா, ஜெபிங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென் என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர், ரொம்ப ஒரு அருமையான ஒரு அண்ணன், அவருக்கு கடவுள் 50 வயதில் பிள்ளைகளை கொடுத்தார், 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையை கொடுத்துருக்காரு. ஆச்சரியம், காரியத்தை கைக்கூடி வரப்படுகிறவர் அப்படி கடவுள்ன்றவர். ஆமென் நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், விசுவாசித்து ஜெபித்து எழுந்து கட்ட வேண்டும். ஆமென் முதலாவது நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை அற்புதமாய் சீரமைக்க வேண்டும். ஆமென் எலியா தேவனுடைய பலிபீடத்தை செப்பனிட்டான்னு போட்டிருக்கு. பாகாலுக்கு அந்த ஊர்ல பலியிட ஆரம்பிச்சுட்டாங்க. இஸ்ரவேல்ல கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுற கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் பாகாலுக்கு பலியிட ஆரம்பித்து யெகோவா தேவனுடைய பலிபீடம் சிதைந்து போய் கிடக்குது, உருவளைந்து போய் கிடக்குது. ஆனால் எலியா செப்பனிட்டான் பலிபீடத்தை. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜெப வாழ்க்கையை அற்புதமாய் சரி செய்யும் போது ஆமென் I am so excited right now. இயேசு நாமத்தில் ஜெப வாழ்க்கை அற்புதமா, நீ காலில் அற்புதமா சபையில பிரசங்கித்தார்களுடைய தகப்பன். ஜெப வாழ்க்கை அதிக ஜெபம் அதிக பதில்களை கொண்டு வரும். ஆமென் கொஞ்சம் ஜெபம் கொஞ்சம் பதில்களை கொண்டு வரும். ஜெபம் இன்மை ஒரு பதிலையும் கொண்டு வராது. ஆகவே தான் இந்த இரவும் பகலும் கூடி கூடி ஜெபிக்கிறோம், ஆமென் ஆன்லைன்ல ஜெபிக்கிறோம். நிஜமாகவே சொல்லுகிறேன், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். ஆமென் உங்களுக்கு என்ன காரியங்கள் ஜெபிக்க நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய நம்பர்ஸ் கூட இருக்கு, நீங்கள் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு தாங்கி பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய வருகை வரைக்கும் சீக்கிரமாக, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அது வரைக்கும் நம்ம ஒருவரை என்ன பண்ணணும், தாங்கணும். ஒரு குறைய பெருசாக பார்க்கக்கூடாது, மன்னிக்கணும். மாறாக என்ன பண்ணணும், ஒரு பாரத்தை தாங்கி மாறி மாறி ஜெபம் பண்ணி கடைசி நாட்களில் அற்புதமாய் வாழ வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் இதனால் விசேஷமாய் கணவன் மனைவிக்காக ஜெபிக்க போகிறோம், திருமணங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். திருமண வாழ்க்கையில் இருக்கிற விரிசல்கள், சந்தேக பிரச்சனைகள், அதனால அந்த 2 பேர் மட்டும் பாதிக்கப்படல, பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. நீ எங்க பார்த்தாலும் டைவர்ஸ், டைவர்ஸ் பண்ணிட்டாரு, இவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, ஊழியக்காரங்க அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, இவர். நான் சொல்றேன், கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இது இருக்கவே கூடாது. நானும் என் மனைவியும் திருமணமாகி 10 வருஷமா நாங்கள் சேர்ந்து வாழ்றோம். 2 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், சாட்சியாக இருக்கிறோம். இதற்கு ஒரே காரணம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், வார்த்தையின் மேல இருக்கிற மரியாதை, ஆமென் ஒருவர் நேசித்து புரிந்து கொண்டு வாழ்கிறோம். இதற்கு பரிசுத்தாவியார் உதவி செய்கிறார். ஆமென் அதனால தான் ரொம்ப ஆசைப்படுறோம், எல்லார் குடும்பங்கள்லையும் சந்தோஷம் சமாதானம் பெருகி திருமணங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். ஆமென் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, கணவன் மனைவி சந்தோஷமாய் ஒற்றுமையா இருக்கணும். ஆமென் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கணவன் தன்னுடைய கடமை ஆற்றணும், மனைவி தன்னுடைய கடமை ஆற்றணும். அந்த குடும்பம் ரொம்ப சாட்சியான குடும்பமா இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியர்கள் டைவர்ஸ் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எப்படி ஊழியம் செய்கிறார்கள் தெரியல. ஆனால் வரும் நாட்கள்ல நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்கள்ல அற்புதத்தை செய்கிறார், நம்முடைய திருமணங்களை அற்புதம் செய்கிறார். ஆகவே இது நல்ல சங்கீதா கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்து திருமணங்களை ஆசீர்வதித்து கணவன் மனைவி இடையே இருக்கிறது பிரச்சனைகள் அகன்று போய் மீண்டுமாய் ஒரு அற்புதமான அன்பும் பாசமும் காதலும் திரும்பியும் மலரட்டும். அற்புதமாய் நீங்க திரும்பியும் ஒருவர் புரிந்து கொண்டு நல்லா லவ் பண்ணி கொண்டு லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
அதற்காக தான் ஜெபிக்க போகிறோம். சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படியே எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஜெபம் பண்ணி செய்யுங்க. ரீட்டா ராபா கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இயேசு நாமத்தை நம்மிடத்தில் வருகிறோம். கர்த்தாவே இந்த நேரத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்காக இடத்துல ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்காக இடத்துல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கணவன் மனைவியாக இணைத்த தேவன் நீங்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம். மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை என்று ஒருவருக்கும் எங்களுக்கு குடும்பங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீரே ஆண்டவரே ஏசப்பா, நீரே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரிட்ஜாக இருப்பீராக, ஒரு பாலமாக இருப்பீராக. 2 பேர்த்தையும் ஆண்டவரே சேர்க்கிற ஒரு பாலம் நீங்கள் கர்த்தாவே. இதற்கு விரோதமாக எந்த மனுஷனும் எந்த ஆவிகளும் செயல்படாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே இந்த கணவன் மனைவிக்கு இருக்கிற இந்த உறவை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நாங்கள் பாதுகாக்கிறோம். தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். குடும்பங்களுக்கு நடுவில் தெய்வீக சந்தோஷம் உண்டாகட்டும். சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகட்டும். கர்த்தாவே அப்பா பிதாவை நீர் தருகிற அன்பும் சந்தோஷமும் சமாதானம் கணவன் மனைவிக்கிடையே பெருகட்டும். கர்த்தாவே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பான். கணவன் மனைவியை எந்த மனுஷங்களும் எந்த பொல்லாத ஆவிகளும் பிரிக்காதபடிக்கு தேவன் தாமே பாதுகாப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்ட அந்த குடும்பங்கள் உறவுகளை பலப்படுத்துவீராக. ஆவியான உறவுகளை பலப்படுத்துவீராக. உதவியாளரே, எங்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய உறவுகளில் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். இயேசுவின் ரத்த பாதுகாப்பு உறவுகளில் உண்டாகும். இன்னும் அந்யோன்யம் ஐக்கியமும் இன்னும் நெருக்கமும் கணவன் மனைவியிடையே உண்டாகட்டும். கர்த்தாவே புரிதல், ஒருவரை பிரிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே அந்த புரிதலை நீர் தருவீராக. அப்பா பிதாவே ஒருவருக்கு பிடித்தபடி நடந்து கொள்ளவும் கர்த்தாவே, புரிந்து கொள்ளவும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகட்டும். கர்த்தாவே நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த பிசாசாவன் தொடாதபடிக்கு இயேசுவின் இரத்த கொட்டைகளால் நாங்கள் மூடி மறைக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் தொட்டு பாதுகாப்பீராக. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா வளர்க்கப்படுவாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான கர்த்தருக்குள்ளார ஸ்ட்ராங்கான குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவர். அப்படியே நீங்க செய்யப்படுற கிருபைக்காமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீ பார்த்து கொண்டிருக்கிற திருமணமாகாத தம்பி தங்கச்சிகள்லாம் நான் உங்களுக்காக ஜெபம் போடுறேன். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஏற்ற துணையை தருவாராக. நல்ல படிங்க, அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணுங்க, செபிங்க. அதுக்கு முன்பாகவே போய் இந்த காதல் கத்திரிக்காய் போய் விழுந்து மாட்டிக்காதீங்க. மாறாக செபித்து கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற துணைக்காக, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற லைஃப் பார்ட்னருக்காக ஜெபப்படுங்க. நாங்களாம் ஜெபப்படுவோம். கர்த்தர் அற்புதமாய் எனக்கு என் மனைவியை கொடுத்தாரு. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சாட்சியாக வாழ்கிறோம். பலருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை நேர்த்தியாகி செய்து கொடுப்பார். அதனால் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, காலேஜில் இருக்கீங்க அப்படின்னா இது டைம் கிடையாது. நல்லா ஜெபம் போடுங்க, நல்லா வாழ்க்கையில் மேலே வாங்க, நல்ல வேலைகளுக்கு போங்க. கர்த்தர் சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ be so positive, be very energetic, always be motivated. கர்த்தர் இருக்கிறார். காரியங்களை கை கூடி வரப்படுகிறவர் இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மேலே போட்டுட்டு, பாரத்தெல்லாம் அவர் மேலே போட்டுட்டு செபிக்க ஆரம்பிக்கணும். எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே இங்கே பாருங்க, அவர் மேலே பாரத்தை போடுறதா என்னது? ஒரு 10 கிலோ இருக்கு, தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுற அது மாதிரியா? இது அதோட சிம்பிள். ஆண்டவரே இந்த பிரச்சனைகள்லாம் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், நீர் பதில் தருவீரா? நான் விசுவாசிக்கிறேன், உங்க மேல நான் விசுவாசத்தை வைத்திருக்கேன். நீங்க சரி செய்ய வல்லவரா இருக்கீங்க. இந்த பிரச்சனை எனக்கு ஏமாத்திரம் என்ன செய்ய முடியும்? இந்த வியாதி ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே, உங்க தழுவா நான் சுகமான. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், திருமணத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ உங்க தொழிலையோ எதுல இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது ஜெபிக்கும் போது அங்கே ஜெயம் உண்டாகுது. ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தரை கிரியை செய்ய வைக்கிற வல்லமையை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஜேசிபி இருக்கு, சின்னோண்டு பையன் இத்தனோண்டு உட்காந்து ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். அவனுக்கு லைசன்ஸ் இருக்கா என்னன்னு தெரியாது. இந்த சர்ச் எல்லாம் நாங்கள் கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் கூப்பிடுவோம் பாருங்க, எங்கள் இடங்கள் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு. ஒரு தடவை ஒரு பையன் வந்தான், அந்த அம்மா துண்டு இத்தனோண்டு இருக்கான். நான் அவளை பார்த்து மிரண்டு போயிட்டேன், டேய் நீ ஓட்டுவியாடா ஜேசிபி?
அவன் சிரிச்சா, ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் வேலையை பார்த்தா நான் ஒரு ஓனரை கூப்பிட்டு அந்த தம்பி அனுப்பி விடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். நான் என்ன வேலை செய்கிறான்றீங்க? ஆனால் ராட்சத இயந்திரம், அவ்வளோ பெரிய இயந்திரம் உள்ளே உட்காந்துருக்க, எங்கே இருக்கானே தெரியல, அத்தனோண்டு உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு இதை லிஃப்ட் பண்ணுறான், அதை லிஃப்ட் பண்ணுறான், கஜா கஜா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான் பாருங்க, ஜெபம் தேவனையே உங்களுக்காக கிரியை செய்ய வைக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏதோ சும்மா வீடியோக்காக கேமராக்கு முன்னாடி நின்று லைவ் ஓடிட்டு இருக்கு அப்படின்லாம் இல்லை. உள்ள களி கூறுகிறேன். அவ்வளோ தேவைகள் இருக்கு, அவ்வளோ காரியங்களுக்கு பதில் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த இரவு எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளேயும் வரணும், உங்க குடும்பத்துக்குள்ளேயும் வரணும்னு ஆசைப்படுறோம். நல்லா இருப்பீங்க. ஜெபிங்க. ஜெபம் பண்ணாம ஜெபிக்காம பிலிப்பியர் 4:6 பயன்படுத்தாம மார்க் 11:24 பயன்படுத்தாம வெற்றி நடக்காது. ஜெபிக்கணும், இரவு பகலும் ஜெபிக்கணும், ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணணும், நிச்சயமாய் வாழ்வீர்கள். ஜெபம் பண்ணி இந்த லைவை முடிக்கலாமா? உங்களுக்காக ஏதாவது ஜெபம் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். சும்மா ஜெபம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கும். இந்த இரவு நேரத்தில் இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்கள், விசுவாசிகள், அற்புதமான அன்பு தம்பி தங்கச்சிகள், அண்ணன் அக்காக, உங்களுடைய அங்கிள் ஆன்டிஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தாவே நல்ல இரவு தூங்கட்டும். நாளை தினத்தில் ஸ்தோத்திரித்து ஒரு புதிய நாளை தொடங்க கர்த்தர் கிருபை செய்வீரா. இந்த இரவு உடைய வருகை இருக்கும் என்றால் அப்பா நீ அன்போடு எங்களை உடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை பக்கமாக எடுத்துக்கொள்வீரா. கர்த்தர் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாழ்க்கையில் செய்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துக, வழி நடத்துக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ஜெபத்தை செய்து செல்வோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. Amen, amen, amen. God bless you. Stay blessed. Have a wonderful sleep. Good night. God bless you.